காமெடியா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் பார்க்கறது நல்லாவே இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அதாவது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தேன். ஆனால் படம் நல்லாவே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக காமெடியாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. என்ன சீன் ரொம்ப பிடிச்சது படத்துல? எனக்கு லாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்டு தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இருந்துச்சு. லாஸ்ட்டாக அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி இப்போ வேற ஒரு ஆள், அதுதான் நல்லா இருந்தது. பார்க்கலாம். காமெடி இருக்குது. சதீஷ் கொஞ்சம் நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த மூவி பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க கதையில? என்ன சொல்ல வராங்கன்னுலாம் பெருசாக இல்லை, பிளாங்காக தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. லைக்ஸ் வியூஸ் இந்த மாதிரில எப்படி இப்போ வந்து ஆமாம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் முஸ்தஃபான்னு பேர் பார்க்கும்போதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்குற மூவி தான். கிட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஃபேமிலி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து பார்க்குற மூவினா ஓகே பார்க்கலாம். காமெடி இருக்குது. சதீஷ் கொஞ்சம் நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த மூவி பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க கதையில? என்ன சொல்ல வராங்கன்னுலாம் பெருசாக இல்லை, பிளாங்காக தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. லைக்ஸ் வியூஸ் இந்த மாதிரில எப்படி இப்போ வந்து கூட நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வர சாங்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருக்குது. காமெடியும் இருக்குது. புகழ் கம்பேர் பண்ணும்போது சதீஷ் நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்க மூவியில். பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. காமெடியா, மெயின் காமெடி தான் அதுல ஹைலைட்டே. நல்லா இருக்கு. கப்புள்ஸாவும் பார்க்கலாம், ஃபேமிலியாவும் பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. மெயின் என்னன்னா கப்புள்ஸ் தான் வந்து மெயினா பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் சந்தேகப்படுற பிறவிங்க நிறைய இருக்குங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தாதான் மூவிக்கு கரெக்டா புரியும். நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாருங்க, நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நான் ஜஸ்ட் அந்த சார் நேம் தெரியல. மெயினா நான் புகழ் சாருக்காக தான் வந்தேன். அவர் மூவி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. புகழ் சார் கேரக்டரும் நல்லா இருக்கு. நான் வந்து நினைச்சு வந்தது நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு வந்தேன். பட் அதை விட ஹைலைட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சது? எனக்கு லாஸ்ட் சீன் தான். அந்த 2 பேர் மாறினாங்க, ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் அவங்க நேம் மாத்தி கொடுத்துருந்தாங்க. பட் லாஸ்ட்ல அதான் ட்விஸ்ட், அதான் ஹைலைட். பட் அதுல எல்லாம் பயங்கரமா இருந்தது. மியூசிக் சூப்பரா இருந்தது. சாங் எல்லாம் நல்லா இருந்தது. காமெடியாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் பார்க்கறது நல்லாவே இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அதாவது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தேன். ஆனால் படம் நல்லாவே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக காமெடியாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. என்ன சீன் ரொம்ப பிடிச்சது படத்துல? எனக்கு லாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்டு தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. லாஸ்ட்டாக அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி இப்போ வேற ஒரு ஆள், அதுதான் நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சது. நானே எத்தனை ஓகே பாஸ்போர்ட் தான் பேச முடியுங்க? ஆமாம் அதெல்லாம் காட்ட முடியும். ஓகே ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. முஸ்தபா டைட்டில் புதுசாக இருக்குன்னு நான் படம் பார்க்க வந்தேன். நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக ட்விஸ்ட் நிறைய இருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது நல்லா இருக்கும் படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஒன் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் படம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் பாருங்க. நான் சின்ன படம் அப்படிலாம் நினைக்காதீங்க. படம் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக காமெடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க உள்ள. கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா இருக்கு. இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ படமே. அதுக்காக தான் ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்டுக்காக தான் வந்தேன். முஸ்தபா அதுக்காக நல்லா இருக்கு ப்ரோ படம். கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற இடம் தான் ப்ரோ. சதீஷ் அண்ணா வந்து கடைசியா அந்த ரிவீல் பண்ற இடம் தான் ப்ரோ. நல்லா இருக்கு சூப்பரா. நீங்க அதை வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா உட்காந்து அந்த ரிவீல் பண்ற இடம் சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.